ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைங்களோட மைல்ஸ்டோன் டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம என்னலாம் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். குழந்தைங்களோட மைல்ஸ்டோன் டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, குழந்தைங்க அதை ஈஸியாவே அச்சீவ் பண்ணிடுவாங்க. சில குழந்தைங்க தானாவே இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுனால குழந்தைங்க இத கொஞ்சம் சீக்கிரமாவே அச்சீவ் பண்ணலாம். ஸோ என்ன மாரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம இத பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் என்னதுன்னா, அவங்களோட தலை நிக்கிறது தான். தலை நிக்கிறது 3 மாசத்துல இருந்தே குழந்தைங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ சில குழந்தைங்களுக்கு டிலே ஆகுது அப்படின்னா, நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டம்மி டைம் ஃபாலோ பண்ணணும். அதாவது குழந்தைங்கள குப்புற படுக்க வைக்கிறது. இந்த மாரி நம்ம படுக்க வைக்கும்போது குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா தலைய தூக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி அவங்க தலைய தூக்க ட்ரை பண்ணும்போது, அவங்களோட தலை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரென்த் குடுக்கும். ஸோ நீங்க இத ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒரு 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் நீங்க கேப் விட்டு பண்ணலாம். காலையில ஒரு டைம் பண்ணலாம், ஈவினிங் ஒரு டைம் பண்ணலாம். இந்த மாரி பண்றதுனால குழந்தைங்களோட தல கண்ட்ரோல் ஈஸியாவே வர ஆரம்பிக்கும். அடுத்த விஷயம் குழந்தைங்களுக்கு ஆயில் மசாஜ் நீங்க நல்லா பண்ணி விடுங்க. நீங்க நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி அவங்கள தேய்ச்சி, நீங்க அவங்க கை கால்லாம் நீவி விட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே, குழந்தைங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அவங்க சீக்கிரமா மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்றதுக்கு அவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதே மாரி நீங்க ஃபீட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் நான்வெஜ்லாம் நல்லா எடுத்துக்கோங்க. நான்வெஜ்லாம் நல்லா எடுத்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணோம் அப்படின்னாலுமே, குழந்தைங்களுக்கு அது நல்லாவே சத்து சேரும். அதனாலேயே குழந்தைங்களோட தலை சீக்கிரமா நிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த விஷயம் குழந்தைங்கள அந்த மாரி நம்ம குப்புற போடும்போது, அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் ஏதாச்சும் நம்ம பக்கத்துல வைக்கணும். அப்பதான் குழந்தைங்க அத தலைய தூக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா, நம்ம பக்கத்துல இருந்து மோட்டிவ் பண்ணிட்டே இருக்கணும். "இங்க பாரு பாப்பா, பாப்பான்னு" சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமா தூக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது கூட அவங்க தலை நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். நம்ம தரையில போட்டு பண்ணலன்னா கூட, நம்ம மேலேயே நம்ம போட்டுக்கிட்டு, நம்ம பேசி கூப்பிட்டோம் அப்படின்னா, நம்மள முகத்த பார்க்கறதுக்காக அவங்க திரும்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாரி அவங்க தலைய தூக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னாலே, அவங்க தலை நிக்க ஆரம்பிச்சுடும். அடுத்த மைல்ஸ்டோன் என்னன்னா, குழந்தைங்கள உட்கார வைக்கிறது. அவங்களுக்கு தலை நின்னுடுச்சு அப்படின்னாலே, நீங்க உட்கார வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். 5 மாசத்துல இருந்தே குழந்தைங்கள உட்கார வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு பிராக்டிஸ் பண்ணணும். குழந்தைங்கள உட்கார வச்சு, அவங்கள சுத்தி நீங்க தலவாணி போட்டு, அவங்க உட்கார்ற மாரி நம்ம ஹெல்ப் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம தூக்கும்போதே அவங்கள கொஞ்சம் இடுப்புல வச்சு நம்ம தலைய பேலன்ஸ் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னாலும், அவங்களுக்கு அந்த உட்காரணும் அப்படின்றது அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாரி குழந்தைங்கள அந்த மாரி நம்ம தலவாணி போட்டு உட்கார வச்சதுக்கு அப்புறமா, கீழ நெறைய டாய்ஸ் போடணும். ஸோ அப்படி போடும்போது தான் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். அத எடுக்கணும்னு அப்படின்னு ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா உட்காந்துர மாட்டாங்க. கைய 1 கை, 2 கை ஊனி தான் உட்காருவாங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா நிமிர்ந்து ஸ்ட்ரெயிட்டா உட்காரத்துக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா தான் அவங்க அதெல்லாம் கத்துக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம எதுவுமே பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் டிலே ஆகும். அடுத்த விஷயம் குழந்தைங்க தவழ்றது. குழந்தைங்க தவழணும் அப்படின்னாலே நம்ம அவங்கள தூக்கி வச்சுட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பாய் விரிச்சு அவங்கள கீழ போட்டு, எல்லா பக்கமும் கொஞ்சம் டாய்ஸ் வச்சோம் அப்படின்னா தான், அத எடுக்க அவங்க ட்ரை பண்ணி மூவ் ஆக ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைங்க ஏதாவது திங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மளே எடுத்து எடுத்து குடுத்துறக்கூடாது. அவங்கள எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம அலோ பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் குழந்தைங்களுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். நம்மளே எடுத்து குடுத்தோம் அப்படின்னா திருப்பி நம்ம தான் எடுத்து குடுக்கணும் அப்படின்ற மாரி அவங்க மைண்ட் செட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாரிலாம் நம்ம பண்ணணும் அப்டின்னா தான் குழந்தைங்க தவள ஆரம்பிப்பாங்க. ஆனா, அவங்க தவள ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம வீட்ல கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணி குடுக்கணும். கீழலாம் எந்த திங்ஸும் வைக்காம நம்ம அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு குடுக்கணும். அடுத்த மைல்ஸ்டோன் என்னன்னா, குழந்தைங்க நடக்கிறது தான். குழந்தைங்கள 7 மாசத்துல இருந்தே நம்ம நடக்க பிராக்டிஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம சாதம் கழுவுன தண்ணிய அவங்களுக்கு கால்ல கொஞ்சம் கொதிக்க வச்சு நம்ம ஊத்துனோம் அப்டின்னாலே, அவங்க கொஞ்சம் சீக்கிரமா நடக்க ட்ரை பண்ணுவாங்க. அதே மாரி வாக்கர் யூஸ் பண்றத கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிட்டு நீங்க உங்க கையால கொஞ்சம் அவங்கள நடக்க பிராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, சோஃபா அது மாரி புடிச்சு ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்க எழுந்திரிக்க கத்துக்கணும். அத புடிச்சு எழுந்திரிச்சு அவங்க நடக்க கத்துட்டு, அதுக்கப்புறமா அவங்க ஸ்டெபிளா நிக்கணும். அதுக்கப்புறமா அவங்க நடக்கணும். ஸோ இந்த மாரி ஸ்டெப்ஸ்லாம் நம்ம வாக்கர் யூஸ் பண்றதுனால இருக்காது. ஸோ நம்ம தான் இதெல்லாம் ட்ரை பண்ணி குழந்தைங்கள நடக்க வைக்கணும். இந்த சாதம் நம்ம க
அரிசி கழனி பாய்ச்ச தண்ணி வந்து நம்ம ஊத்துறதுனால கண்டிப்பா வந்து குழந்தைங்களோட காலுக்கு வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரென்த் குடுக்கும். நம்ம வந்து அவங்களோட கால்ல நல்லா மசாஜ் பண்ணி வந்து இத வந்து நம்ம டெய்லி ஊத்தி விடலாம். இதனாலேயும் வந்து குழந்தைங்க வந்து சீக்கிரமா நடக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே மாரி ஆயில் மசாஜ் பண்ணும்போதெல்லாம் அவங்க கால வந்து நல்லா இழுத்து நீங்க வந்து மசாஜ் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. நீங்க வந்து எந்த அளவுக்கு குழந்தைக்கு நடக்க பிராக்டிஸ் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு தான் வந்து குழந்தைங்க சீக்கிரமா நடக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. குழந்தைங்க வந்து அவங்களோட மைல்ஸ்டோன் வந்து இந்த மாரி ஒண்ணும் ஒரு ஸ்டேஜ்ல அச்சீவ் பண்றதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். இப்படி பண்ணணும் அப்படின்னாலே வந்து குழந்தைங்க வந்து ஈஸியா அச்சீவ் பண்ருவாங்க. அத விட்டுட்டு வந்து நம்ம வந்து அடுத்த குழந்தைங்க வந்துட்டாங்களே, நம்ம குழந்தை இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து குழந்தைங்க வந்து அந்த ஸ்டேஜ் அச்சீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாரி கம்பேர் பண்றத தவிர்த்துட்டு எல்லா குழந்தைங்களும் ஒரே மாரி கிடையாது அப்படின்றத மைண்ட்ல வச்சுட்டு, நீங்க கொஞ்சம் உங்க குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மைல்ஸ்டோன்ஸ்லாம் உங்க குழந்தைங்க ஈஸியாவே அச்சீவ் பண்ணிடுவாங்க. என்னோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.